ஹலோ அம்மு, இங்க பாரு. ஆரு, ஹாய் மக்களே, இங்க பாருங்க உங்களோட ஆராதனாவ. ஹாய் மக்களே, இங்க பாருங்க உங்களோட சத்திய மித்ரனை. ரெண்டு என்ன தீபாவளி அதுமா இப்படி உறக்கம்? மக்களே, ஸ்கூல் டேஸ் மண்டே நாங்க டெய்லியும் ஸ்கூல் போவோம். அந்த நேரத்துல அவன் லீவ் போட்டு தூங்கிட்டே இருக்கான். அப்படியா சத்யமித்ரன்? ஓகே, எல்லாத்துக்கும் சொல்ல முடியுது ஹாப்பி தீபாவளி. அதனால இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா சிக்கன் கறி, அப்போ எனக்கு பிடிச்ச சிக்கன் கறி இருக்குது, குலாப் ஜாமுன் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. இந்த மாதிரி வந்து தீபாவளி மட்டும் தான் பிடிக்கும்னு இல்லை, எனக்கு எல்லா ஃபெஸ்டிவலுமே பிடிக்கும். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் லீவ் விடுவாங்க, தெரியுமா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி. நாங்கள் தீபாவளி வருஷம் காலையில் ஒரு சரவெடி விடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் வெளியே போய் சரவெடி வெடிக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் தீபாவளிக்கு காஸ்டியூம்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். பட் ஆனால் நாங்கள் வெடி வெடிக்க போகிறோம். இந்த காஸ்டியூமில் கிடையாது, வேறு காஸ்டியூம். அது என்னென்ன வெடி வெடிக்க போது பார்த்துக்கலாம். ஆனால் முதல்ல வெடி வெடிப்போம். கொஞ்சம் வெளியே போய் முன்னாடி ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிட்டு தான் வெடி வெடிப்போம். போன வருஷம் தீபாவளி மாதிரியே இந்த வருஷம் தீபாவளிக்கும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, டிஷ்ஷஸ்லாம் சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம பட்டாசு வெடிச்சிட்டு வந்து நீங்களும் நாங்களும் சாப்பிடலாம். இல்லடா முதல்ல பட்டாசு வெடிப்பாங்க. செம்ம மழைங்க வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வெடி வெடிக்கலான்னு பார்த்தா இப்படிதான் மழை வரும். இதுவே நம்ம நேத்து போட்டு பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ அவ்வளோ வெடி வெடிச்சு வரைக்கும் நேற்று தீபாவளியே இல்லை. ஆனா அதுக்கு போயிட்டு அவ்வளோ வெடி வெடிச்சு மழையே வரல. இப்ப பாருங்க தீபாவளி காலையிலே மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா வந்து நாங்க எங்க அத்தையும் என்னையும் எங்க அப்பா வந்து சீனு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மழைய ரொம்ப சீன் போடாத, நாங்க பட்டாசு வெடிக்கணும், ஒழுங்கா பக்கத்து தெருவுக்கு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குலாப் ஜாமுன சாமி முன்னாடி வச்சு சாப்பிடணும்னு சொன்னாங்க. எனக்கு இப்பவே சாப்பிடணும் தோணுது. வெடிக்க போறோம். ரெட் புல்லுன்னு ஒரு 100 வாலா இருக்கு. அது குட்டியா தான் இருக்கும். குட்டியா தான் இருக்கும். பிள்ளைல 500 வாலா தெரியும். கிச்சனுக்குள்ள எல்லாம் ரெடி அடிச்சு நிற்கிறேன். ஸ்மெல்ல ஒண்ணு தூக்குதே. சாப்பிடலாம் முடியாது. பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சாமி கூடுதான் சாப்பிட முடியுது. சாப்பிடவே முடியும். பட்டாசு வெடிச்சிட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். ரெண்டு கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நைட்டு தான் நிறைய அந்த நெல் கிராக்கர்ஸ்ல வெடிக்க முடியும். அந்த ஃப்ளவர் பாட்ஸ், ப்ரௌன் சக்கரை, அது மாதிரி நிறைய இதே வெடிக்க முடியும் நைட்டு தான். ஸோ நைட்டு தான் சூப்பராக இருக்கும். நான் நைட்டுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் மார்னிங் வந்து குலாப் ஜாமுன் தரலாம். எனக்கு வந்து நல்லா சாப்பிடணும். அதனால எனக்கு மார்னிங் பிடிக்கும். நைட்டு வந்து நல்லா பட்டாசு வெடிக்கலாம். அதனால நைட்டும் மார்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நேரத்தில் நம்ம வேற சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிடுறதுக்கு அப்புறம் ஒரு குலோஜாமன் எடுத்து வாயில போட்டு வெடி விடலாம். காஸ்டியூமை மாத்திட்டு வெடி விடலாம். நல்லா இருக்கா? ட்ரெஸ் மாத்திடு A few moments later. One eternity later. வெடிக்கவே இல்லை. திருப்பியும் பத்த வச்சோம். நான் உள்ள நின்று கூட என் காலில் பட்டுச்சு. பட்டாசு வச்சுட்டு சாப்பிட்டு இது வந்து இது வந்து ஒரு டைப் தான். இதுவும் இட்லி தான். இது வந்து சிக்கன் குழம்பு. இது வந்து மட்டன் குலோஜாமன். நான் குலோஜாமன் காலிப்பட்டேன் வடை சாப்பிட போறேன். ஸோ இது எல்லாமே இருக்கு. சாப்பாடு கொடுக்க அனுப்புறாங்க கைஸ். இந்த வீடியோ எதுக்கு வந்தாச்சு? நம்ம பட்டாசுலாம் வெடிச்சு
நீங்களும் பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி சோலோக சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.